ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி மற்ற 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் நம்ம ஆயில்யம் வரைக்கும் பார்த்தாச்சு. இனி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி மிக 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 சிறப்பான ஸ்தானத்தில் வர்றது மிக மிக சிறப்பு. பூச நட்சத்திரம் அப்படின்றது சனியுடைய நட்சத்திரம். சனியோட நட்சத்திரத்துக்கு சனி பணப்பரல் ஸ்தானத்திலேயே உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். இந்த ஒரு வருட காலம் மிக 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 சிறப்பாக உங்களுக்கு இருக்க போது. பூச நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே நீங்கள் செய்யலாம். தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமோகமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு பணவரவை தரக்கூடிய நிறைய ஆர்டர்ஸ் வரும். அதே போல் வியாபாரிகளுக்கும் உங்களோட பொருட்கள் எல்லாம் கடன்னு விற்று தீந்துரும். அதே போல் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா வீட்டு வேலையை உடனே ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு அந்த வீடு பணம் உங்கள் வியாபாரத்தின் மூலமாக, உங்கள் சொத்துக்கள் ஏதாவது விற்றதன் மூலமாக, தொழில் மூலமாக, சேல்ரி இன்க்ரிமெண்ட் மூலமாக, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வீட்டுக்கான லோன் மூலமாக வேலை செய்கிறவங்க லோன் போட்டு வீடு கட்டலாம். அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு வருட காலம் மிக சிறப்பாக சனி செய்ய போகிறதுனால தாராளமாக உங்கள் ஆசைகளை இந்த நேரத்தில் நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் திருமணத்துக்கோ அல்லது குழந்தை பேருக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கும் சனி எந்தவித இடைஞ்சல்களையும் செய்யவே போகிறது இல்லைங்கிறதுனால உங்களுக்கு இந்த நேரத்தில் திருமண யோகம் சூப்பராக இருக்குது. அதே போல் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயமும் மிக மிக சிறப்பாக இருக்குது. காதலிச்சிட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வீட்டில் நீங்கள் போய் சொன்னால் ஏற்றுட்டு சரின்னு திருமணம் பண்ணி வைப்பாங்க. அதே போல் இரண்டாம் திருமணத்துக்கு காத்துட்ருக்கவங்களுக்கும் கட்டாயம் இந்த நேரத்தில் திருமணம் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நீங்கள் யாராவது இரண்டாம் திருமணத்துக்கு பிளான் பண்ணியிருக்கவங்க தாராளமாக நீங்கள் இந்த நேரத்தில் திருமண வேலைகளை ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி திருமண அல்லாத உறவுகள் அந்த மாதிரியான விஷயங்களில் இந்த சனியுடைய நட்சத்திரக்காரர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அதனால் ஒரு நேரத்தில் உங்களை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் இருப்பாங்க, ஒரு நேரத்தில் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் சனியோட நட்சத்திர ஆண்களோட பழகிட்டு இருக்க பெண்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிற பெண்கள் கூட பழகிட்டு இருக்கிற ஆண்களும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எந்த நேரத்தில் வேணாலும் அவங்க உங்களை வேண்டாம் தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த தேவையில்லாத உறவுகளையெல்லாம் இந்த நேரத்தில் வளர்த்திக்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், பூச நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்பு நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்களுக்கு அப்படியே ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட் மார்க் தான் எடுப்பாங்க அப்படியும் இல்லை, ரொம்ப கீழே போய் படிக்கவே மாட்டேங்கிறான், முட்டாளாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் இல்லாமல் கிளாஸில் கேட்டுட்டு வர்றதை வீட்டில் கொஞ்சம் படித்தாலே அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்த நாள் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுதிட்டு போயிடுவாங்க. டீச்சர்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன அந்த டெஸ்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்கன்னா அதுலேயும் முழு மதிப்பெண்கள் எடுத்து இவன் படிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வீட்டுக்கும் கொடுப்பாங்க, டீச்சர்ஸ்க்கும் கொடுப்பாங்க. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே போல் வளர்ந்த குழந்தைங்க காலேஜ் போகிறாங்க, டபுள் டிகிரி படிக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் படிச்சிருவாங்க. அதே போல் மூத்தவங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க, பேங்க் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எழுதுகிறவங்களுக்கும் மிக சிறப்பாக எழுத முடியும். அதை விட ஏதாவது பெரிய குரூப் 1 எல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் இந்த நேரம் உங்களுக்கு மிக சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் படிக்கிறதெல்லாம் அப்படியே ஞாபகம் இருக்கும், அங்கே போய் எழுதுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த வருடம் அதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், குடும்ப பிரச்சனைகள் எப்படி இருக்கும்? அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லோரும் எனக்கு ஒத்து வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் யார் கூடயும் ஒத்து போகாத மாதிரி இருப்பீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது, அடுத்தவங்களுக்கு வேலை செய்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் பிடிக்காது. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு, அதாவது உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைங்க, உங்கள் தேவைகள், உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்ஸு, உங்கள் வியாபாரம், உங்கள் தொழில் அப்படின்னு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சுயநலமாக
தனக்கு தனக்கு தனக்குன்னு யோசிக்கிறவங்களா தான் இருப்பீங்களோ தவிர பொதுவாக எல்லாருக்கும் அப்படின்னு மொத்த குடும்பத்துக்கும் சேர்த்தெல்லாம் யோசிக்கிற மனநிலை உங்களுக்கு இப்போ இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் பெருசாக அவங்க கூட தேவைன்னா மட்டும் பேசிக்கிறது அந்த மாதிரி இருந்துக்கிறது தான் இந்த நேரத்தில் நல்லது. கொஞ்சம் அவங்க நெருங்கி வந்தாலும் நீங்கள் ஏதாவது சொல்லிடுவீங்க, நீங்கள் அவங்கள நெருங்கி போனாலும் உங்களுக்கு அங்கே நடக்கிற விஷயங்கள் பிடிக்காது. அதனால் பெருசாக அந்த கூட்டு குடும்பங்களோட சேர்ந்து கொண்டாடலாம் நினைக்காதீங்க. அது உங்களுக்கு இந்த வருடம் ஒத்து வராது. சொத்து கிடைக்குமா? எனக்கு அப்பா கிட்ட இருந்து சொத்து கிடைக்குமா, இல்லை மனைவி மூலமாக சொத்துக்கள் கிடைக்குமா, கணவர் மூலமாக சொத்துக்கள் கிடைக்குமா, இல்லை வேறு ஏதாவது நிறுத்தி வச்சுருந்த பணம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா பணப்பரல் ஸ்தானத்திலேயே சனி வர்றது மிக சிறப்பாக இருக்கனால உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு நிலுவையில் நின்ன பணங்கள் அந்த மாதிரி சொத்துக்கள் அந்த மாதிரி எல்லாம் வரும். மனைவிக்கு அவங்க அம்மாவுடைய நகைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பூச நட்சத்திர கணவர்களுடைய மனைவிகளுக்கும் அவங்க வீட்டிலேருந்து, ஏன்னா இவர் சந்தோஷமாக இருக்கணும், இவருக்கு இப்போ பணம் வரணும், அதனால நாலா பக்கம் இருந்தும் பணம் அப்படின்றது வர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் பெண்களுக்கு அப்படி தான் அம்மா வீட்டிலேருந்து சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக சிறப்பாக இந்த நேரத்தில் இருக்கும். யாராவது சொத்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஆனால் அது கைக்கு கிடைக்கல அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சரி, பெரிய குடும்பம், அடுத்த அப்பா அம்மா குடும்பத்தோடு நான் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டீங்க. என் குடும்பத்தோடு நான் எப்படி இருப்பேன், என் கணவர் என்னை எப்படி பார்த்துப்பார், நான் குழந்தைங்கள எப்படி பார்த்துப்பேன், என் மனைவி எனக்கு பிரச்சனை கொடுக்காமல் இருப்பாங்களா அப்படியெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா அப்படி ரொம்ப ஃப்ரீயாகவும் இருந்துட முடியாது. நீங்கள் என்ன சொல்லிகிட்ருப்பீங்க மனைவி கிட்டேன்னா, எனக்கு ரொம்ப வேலை இருக்குமா, என்னை இந்த நேரத்தில் தொந்தரவு பண்ணாத, என்னோடய வேலையவே என்னால் முடிக்க முடியல, உனக்கு இது செய்யணும் அது செய்யணுன்னாலாம் எனக்கு வெளியே போகிறக்கோ அதெல்லாம் எனக்கு நேரமே இல்லை, அதனால் என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, நான் இந்த கொஞ்சம் இந்த வேலைகளையெல்லாம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கணவர் சொல்லுவார். அதே மாதிரி தான் மனைவியும், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கக்காக எனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்காதீங்க, எனக்கு ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்குது, பிரச்சனையான பாஸ் எனக்கு உட்காந்துருக்காரு, அவருக்கு எல்லாமே நான் கரெக்டாக செஞ்சு கொடுக்கலன்னா எனக்கு பிரச்சனை ஆகிடும், அதனால் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க, நானே வந்துடுவேன், ஈவினிங் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி மனைவி சொல்வாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க செம டயர்டாக இருப்பாங்க, ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அப்படியே தூங்க போயிடுவாங்க. ரொம்ப உங்கள் கூட நல்லா உட்காந்து பேசுகிறக்கான டைம் எல்லாம் பூச நட்சத்திர பெண்களுக்கு, புரியுதுங்களா? பூச நட்சத்திர மனைவியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கணவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே நேரம் இருக்காது. பூச நட்சத்திர கணவராக இருந்தாலும் குடும்பத்துக்குன்னு நேரம் செலவழிக்க இப்போது நேரம் இருக்காது. அதே போல் தான் உங்கள் குழந்தைங்க பூச நட்சத்திரமாக இருந்தவங்க இருக்காங்க, அதுவும் அவங்க கொஞ்சம் ஒரு 18 வயசுக்கு மேலே வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நிறைய வேலைகள், அலுவல் காரணமாக, படிப்பு காரணமாக, அல்லது தூர தேசத்தில் இருக்கிறதுனால இங்கே பேச முடியாமல் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தோட ஒரு அந்யோன்யமாக இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனு தான் குடும்ப உறுப்பினர்கள், அதாவது கணவன் மனைவி பசங்க இவங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பெருசாக ரொம்ப அந்யோன்யமாக இந்த நேரத்தில் இருக்க முடியாது. வெளிநாட்டு யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை படிக்கிறதுக்கு விட வேலைக்காக வெளிநாடு போகிறாங்க பார்த்தீங்களா, சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பூச நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் கிளம்புவீங்க. அதுவும் உங்களுக்கு அந்த மேலை நாடுகள் அப்படின்னு இல்லாமல் சும்மா நார்மலாக இந்த அரப் கண்ட்ரிஸு, துபாய் அந்த மாதிரி அரப் கண்ட்ரிஸ் போகிறது, அப்புறம் ஜெர்மன், இட்டலி அந்த மாதிரி ஃப்ரான்ஸு அந்த மாதிரி ரொம்ப பணக்கார நாடுகளாக இல்லாமல் வேலை வாய்ப்பு நிறைய இருக்கக்கூடிய நாடுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அதாவது ஒரு நோய் தொற்று உங்களை அடைய கூட செய்யாது, சரிங்களா? அதனால் எல்லாருக்கும் கொரோனா இருந்த நேரத்தில் சில பேருக்கு இல்லவே இல்லை, அந்த மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்தில் எந்தவித நோய் தொற்றோ அல்லது ஏதாவது ஒரு உறுப்பு குறைபாடுகளோ பிரச்சனையோ ஒரு புதுசாக ஒரு நோய் வந்துருச்சுனோ அப்படியெல்லாம் எதுவுமே ஆகாது. உங்களுக்கு இந்த ஒரு வருட காலம் நோய் அப்படின்ற அறிகுறி இல்லை. சாதா காய்ச்சல், தலைவலி, சளி அந்த மாதிரி விஷயங்கள்
வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விபத்துகள் மட்டும்தான். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது பொறுமையாக ஓட்டுங்க. வீட்டிலையே ஒரு அடுப்பில் வேலை செய்கிறீங்க, ஒரு கத்தி வச்சு காய் வெட்டுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லைட்டாக சும்மா ஒரு கீச்சாவது கீச்சி விட்டுட்டு போகும். அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு இடைஞ்சலை கட்டாயம் கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. எனக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், பதவி உயர்வு கிடைச்சிருமா, நான் வேலையில் ஜாயின் பண்ணிடுவேனா அப்படியெல்லாம் கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பூச நட்சத்திரக்காரர்கள் இவ்வளவு நாள் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு கட்டாயம் வேலை கிடைச்சிரும். அதே போல் பதவி உயர்வுகள் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் மிக்க சிறப்பாக நீங்கள் எதிர்பார்த்த படியே சம்பள உயர்வோடு உங்களுக்கு பதவி உயர்வு வரும். சரிங்களா? அதனால் இந்த பதவி உயர்வு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். வேறு ஏதாவது இதர வருமானங்கள்லாம் வருமா அப்படின்னா கட்டாயம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு இப்போ பணம் வர காலகட்டம். ஓகேங்களா? இது வரைக்கும் ஏதாவது தடைகள் இருந்திருக்கும் பணம் வர்றதுக்கு. அந்த தடைகள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இனி நீங்கள் என்ன பணம் உங்களுக்கு வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த பணம் வர்ற அதிர்ஷ்டகரமான பணப்பரல் ஸ்தானத்திலேயே பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதியில் இருக்கிற சனி வேலை செய்கிறதால பூச நட்சத்திரக்காரர்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா பணம் வந்துகிட்டே இருக்குல்ல, பணம் வந்தாலே நமக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி பணம் வந்துகிட்டே இருக்கனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறவங்க பூச நட்சத்திரக்காரர்கள். நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு நடக்கலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு பணத்தடை இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.